தமிழ் சிபி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபுவை பற்றி எல்லாருமே சொன்னதுக்கப்புறம் வர்ஷினியோட மனசு மாறிடுச்சு. அம்மா நீங்கள் யார் கட்டிக்கணும்னு சொல்கிறீங்களோ அவங்கள நான் கட்டிக்கிறேங்கிறாங்க. இதை கேட்டதும் ஜனகம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வர்ஷினி, நீ உன் மனசை மாற்றிக்கிறது தான் நல்லது. பிரபு அவ்வளோ ஒன்றும் நல்லவன் கிடையாது. ஆனால் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனால் அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லாதனால நான் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்றுட்டேங்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறம் வர்ஷினி தன் காதலை விட்டு கொடுக்க மனசே இல்லாமல் அழுதுட்டு தான் உட்காந்துருக்காங்க. அப்போ சேதுவை கூப்பிட்டு, சேது, வர்ஷினியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினச்சா நீ போய் அவள் கழுத்தில் தாலியை கட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சேதுவும் சந்தோஷமாக போய் வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. இங்கே கணேஷ்க்கும் அமுதாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா, எப்படியோ ஜெகதாம்பா குடும்பத்தில் நம்ம பையன் மருமகனாக போகிறான். இதோட நமக்கு என்ன சந்தோஷம் வேணும்? எவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணணும், அப்பெல்லாம் நடக்காது. இன்னைக்கு திடுதுப்புன்னு நம்ம எதிர்பாராத நேரத்தில் இப்போ நம்ம பையன் அந்த வீட்டு மாப்பிள்ளையாக போகிறான் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே சிபி தமிழ் ரெண்டு பேரும் அப்பாடா எப்படியோ பிரபோட சுயரூபம் தெரிஞ்சு அவனோட முகத்திலேயே கிழிச்சாச்சு. குறிஞ்சிநாதனுக்கும் பிரபுக்கும் இருக்கிற தொடர்பில் அந்த குடும்பம் நம்ம குடும்பத்தில் விட்டு வந்தால் இன்னைக்கு குடும்பமே ரெண்டாக இருக்கும். குடும்பத்தை சின்ன பின்னமாக பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு எப்படியோ ஆதாரத்தை கண்டுபிடிச்சு பிரபுவை மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்ப சொல்கிறாங்க. ஆனால் பிரபு நின்றுட்டு போகிறான். இந்த கல்யாணத்தை பார்த்து வயிறறிஞ்சு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிபி. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் சேதுவை தான் மனமடைக்க கூப்பிடுறாங்க. அப்போ வர்ஷினியை கண்கலங்கி கொண்டுட்டு இருக்கும்போது சேது எப்படியும் வர்ஷினியை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்ட்டு மேடைக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் வர்ஷினியும் சேதுவும் ஜோடியாக உட்காந்துருக்காங்க. இங்கே தேன்மொழிக்கு பக்கத்தில் அவங்க மாப்பிள்ளையும் உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் சிறப்பாக நல்லபடியாக கல்யாணம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் தமிழ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல சேதுவை தான் நம்ம வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க. வர்ஷினி, அவங்கெல்லாம் சொல்கிறதுக்காகத்தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சேது கேட்குறாங்க. இல்லை, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சேதுவும் தமிழும் தான். அவங்க சொன்னால் நிச்சயமாக கரெக்டாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க வர்ஷினி. இதை கேட்டு சேது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நான் உன்னை விரும்பினேன், நீ பிரபுத்தான் விரும்புகிறேன்னு தெரிஞ்சதும் உன்னை விட்டு நான் விலகிட்டேன். இப்போது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு சேது இப்போ தாலியை எடுத்து வர்ஷினி கழுத்தில் கட்ட போகிறாங்க. இது பொறுக்க மாட்டாத பார்த்துக்கிட்டு இருக்காரு பிரபு. ஐயர் தாலி கட்ட சொன்னதுமே சேது வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அடுத்தது தேன்மொழிக்கு முகூர்த்தம் ஆக போகுது. அந்த நேரம் பார்த்து பிரபு திரும்பி பார்த்துட்டு, வர்ஷினி கழுத்தில் சேது தாலி கட்டிட்டானே, என்னை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தின இவங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன். இத்தனைக்கும் காரணம் இந்த தமிழும் சிபின் தானே. இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பிரபு படப்படன்னு மனமேடைக்கு ஓடுறாரு. அங்கே யாருமே இதை எதிர்பார்க்கல. தேன்மொழி கழுத்தில் தாலி கட்ட போகிற நேரம் பார்த்து பிரபு போனதும் அந்த தாலியை பிடுங்கி தான் தேன்மொழி கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க. அப்போ எல்லாருமே வாய் மேலே கை வச்சிடுறாங்க. என்னது, இவன் எதிர்பாராத நேரம் பார்த்து ஓடி போய் இப்போ தேன்மொழி வாழ்க்கையில் இப்படி கை வச்சிட்டானே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ பிரபு சொல்கிறாங்க, தேன்மொழி இனிமேல் அவள் ஏன் பொண்டாட்டி, அவள் கழுத்தில் நான் தான் தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராவசனம் பேசிகிட்டு இருக்கார் பிரபு. சிபிக்கு வந்ததே ஆத்திரமும் கோபமும் எடுத்துட்டு போனதும் ஓங்கி ஒரு அடி உதையும் கொடுக்குறாங்க. அப்போ பிரபு தெரிச்சு போய் விழுந்தாலும் அப்பவும் சொல்கிறாரு, இதை பார், இப்போ நான் தேன்மொழியை என் பொண்டாட்டி ஆக்கிட்டேன், இதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியும் பாருங்கடா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீரவசனம் பேசிகிட்டு இருக்காரு பிரபு. டேய், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இஷ்டமே இல்லாத பொண்ணு கழுத்தில் போய் தாலி கட்டி வச்சிருக்க, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா அப்படின்னு பலார்னு சிபி பிரபு கன்னத்தில் ஓங்கி அறையிறாங்க. அவளை நான் கட்டி அடைஞ்சே தீருவேன், அவன் இனிமேல் என் பொண்டாட்டி, இதை யாராலும் இனி இல்லைன்னு மறுக்க முடியாது, தாலியை கலட்டவும் முடியாது, அவன் இனிமேல் என் பொண்டாட்டி, இனிமேல் இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன், நான் என்ன செய்ய போகிறேன் பாரு அப்படின்னு பிரபு சொல்லவும் அப்போ சிபி சொல்கிறாங்க, நீ தாலி கட்டிட்டா அவன் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா, இந்த கல்யாணம் செல்லாது, இதை நாங்கள் யாரும் ஏற்றுக்கவே மாட்டோங்கிறாங்க. குறிஞ்சிநாதன் கூப்பிட்டு, ஏண்டா இவ்வளோ நேரம் என்ன பேச்சு பேசுனீங்க, இப்போ என் மவ சொன்னது சாதிச்சு கட்டான் பார்த்தியா, இன்னைக்கு தேன்மொழி கழுத்தில் என் பையன் தாலி கட்டிட்டா, இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது, நாங்கள் நினச்சி வந்தது நடத்தியாச்சுங்கிறாங்க குறிஞ்சிநாதன். இது கேட்ட தமிழும் சிபியும், என்ன தந்திரமும் சூழ்ச்சியும் பண்ணி இந்த கல்யாணம் செல்லுபடியாகன்னு நினைக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேங்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி, கல்யாணம் நடந்து முடிஞ்சது தான், இதுக்கப்புறம் இதை யாராலும் அழிக்கவும் முடியாது, திருத்தவும் முடியாதுங்கிறாரு குறிஞ்சிநாதன். இதை நாங்கள் யாரும் ஒரு நாள் ஏற்றுக்கவே மாட்டோங்கிறாங்க. ஆனால் சட்டம் கண்டிப்பாக ஏற்றுக்கும். என் பையன் மச்சினிச்சு கழுத்தில் தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிட்டான், இதுக்கப்புறம் உன் மச்சினிச்சியும் அந்த தாலியை கழட்டவும் முடியாது, என் பையனும் அதை ஒத்துக்கவும் மாட்டான், இனிமே உன் மச்சினிச்சி என் வீட்டு மருமக,
இங்கே நீங்கள் அடித்தா அங்கே விழும்புற அடி அப்படின்னு சொல்லி குறிஞ்சிநாதன் குதர்க்கமாக பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட தமிழ் ஆடி போய் நிற்கிறாங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டானுங்களேன்னு சொல்லி அப்படியே நின்ன வாக்கில் அழுதுகிட்டே இருக்காங்க. தேன்மொழி அவன் கட்டின தாலி இனிமேல் உன் கழுத்தில் இருக்க வேணாம், தூக்கி போடுன்னு சொல்கிறாங்க. அப்போ தேன்மொழி கழட்டுறதா வேண்டாமான்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது அப்போ பிரபு சொல்கிறாங்க, அது நான் கட்டின தாலியை கழட்டக்கூடாதுங்கிறாங்க. நீ என்னடா சொல்கிறது? அவள் மனசளவில் உன்னை ஏற்றுக்கவே முடியாது. அப்படி நான் அந்த தாலியை ஏற்றுக்கிட்டா அது உன் கூட வருவான்னு நீ நினச்சியா? அது ஒரு நாளும் நடக்காதுங்கிறாங்க ஸ்ரீபி. நீ என் தங்கச்சி கழுத்தில் தாலியை கட்டிட்டா இந்த கல்யாணம் செல்லும், என் தங்கச்சியும் உன் பின்னாடியே ஓடி வருவானே நீ நினச்சிட்டியா? அது ஒரு நாள் நடக்காதுங்கிறாங்க தமிழ். சிபிக்கு வந்த ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் பிரபு அடிக்கடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஜெகதாம்பா தேன்மொழிகிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு, உன் விருப்பம் இல்லாமல் அவன் கழுத்தில் தாலி கட்டிட்டானால அந்த தாலிக்கு எந்த மதிப்பும் கிடையாது, அதை கழட்டி தூக்கி போடுங்கிறாங்க. ஆளாளுக்கு தேன்மொழியே தாலியை கழட்டி போட்டுரு, இந்த தாலி சென்டிமெண்டெல்லாம் இருக்க வேண்டியது, ஆனால் அந்த அயோக்கியம் கட்டின தாலிக்கெல்லாம் நீ மதிப்போ மரியாதையோ கொடுக்காத, கழட்டிடுங்கிறாங்க சிபி. தேன்மொழி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அரவிந்த் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க, இதை பார் தேன்மொழி, அதான் அவன் கட்டின தாலியை கழட்டி போட்டுரு, அவன் கூட நீ வாழ போகிறதும் இல்லை, அவன் ஒன்றும் அவ்வளவு நல்லவன் கிடையாது, அவன் கட்டின தாலியை கழட்டி போட்டுரு, அரவிந்த் உன் கழுத்தில் தாலி கட்டுவான், நீ அவனையே ஏற்றுக்கோங்கிறாங்க பிரகாஷ். பிரபு எவ்வளோ பெரிய அயோக்கியங்கிறது தேன்மொழிக்குன்னு தெரியும். ஒரு தடவை பிரபு போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா குறிஞ்சிநாதனும் தேன்மொழியோட அப்பாவையும் பார்த்து சந்திச்சு பேசுகிறான் பிரபு. இதை ஒளிஞ்சு மறைஞ்சிருந்த பார்த்த தேன்மொழி கை கால் பட்டு அந்த இடத்துல பாட்டில் கீழே விழுந்துருது. பிரபு திரும்பி பார்க்கும்போது தேன்மொழி நிற்கிறத பார்த்துட்டு ஓடி வந்ததும் கழுத்தை பிடிச்சு அவங்க கையில் வச்சிருக்கிற ஃபோனை பார்க்குறாங்க. என்ன உங்கள் அப்பா தான் உள்ளே இருக்கான்னு பார்க்குறியா? உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருந்ததை நீ பார்த்துருப்பியில, நாங்கள் ஏதாவது பேசுனதை நீ கேட்டியாங்கிறாங்க. நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு பயத்தில் சொல்கிறாங்க தேன்மொழி. கேட்டிருந்தாலும் சரி கேட்கலினாலும் சரி, நீ இந்த விஷயத்த வேறு யார்கிட்டையாவது சொன்னால் உங்கள் அப்பாவை அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு பிரபு தேன்மொழியை மிரட்டுறாங்க. தேன்மொழி நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே வராங்க. ஐயோ அப்பா, நான் உங்களை எப்படி காப்பாற்றுவேன்னு எனக்கு தெரியலையே, இவங்கிட்ட போய் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு கத்தி கதறி அழுதுட்டு இருக்காங்க. எங்கேயாவது வெளியில் சொன்னேன் அவ்வளவுதான், கதை முடிஞ்சது அப்படின்னு மிரட்டி வச்சுருக்காங்க. அப்போ தேன்மொழி வெளியே சொல்லவும் முடியாமல் மெலவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அப்போ மனக்கோலத்தில் தேன்மொழிவே கழுத்தில் தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கியாச்சு. இதுக்கப்புறம் இனி அவள் என்னை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டான். நான் கட்டின தாலி இனிமேல் அவள் கழுத்தில் தொங்கும். அவள் அந்த தாலியை கழட்டி எரிச்சா அவள் அப்போ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பிரபு மிரட்டி வச்சுருக்காங்க. இப்போ நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறதா அங்கேருந்து எல்லாரும், என்னது இவ இப்படி வில்லத்தனமாக சிரிக்கிறான், தேன்மொழி கழுத்தில் தாலியை கட்டிட்டான்னு தானே இப்படி சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் ஏகத்தாளமாக கேட்கும்போது அப்போ பிரபு சொல்கிறான், தேன்மொழி தான் என் பொண்டாட்டி, இனிமேல் அவள் நானே விலகணும்னு நினச்சாலும் அவள் என்னை விட்டு விலக மாட்டாங்கிறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே இது ஏன் இப்படி சொல்கிறான்னு புரியாமல் தவிக்கிறாங்க. தமிழ் தேன்மொழி கிட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க, இதை பார் தேனும், அவன் நல்லவன் கிடையாது, அவன் கட்டின தாலியும் வேண்டாம், எங்கள் எல்லாரும் முன்னாடியுமே அவன் கட்டின தாலியை தூக்கி அவன் மூஞ்சியில் வீசுங்கிறாங்க. தேன்மொழி எதுவும் பேசாமல் பிரபுவையே பார்த்து பயந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.